Daily. Taste the Daily. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சமூக நல்லிணக்கத்திற்காக ஆடு கோழி அறுத்து சமபந்தி விருந்து நடைபெற இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் திருப்பரங்குன்றம் மலையடிவாரம் அருகே காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அங்கு போடப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம். இது போன்ற தகவல் எதனால பரவுச்சு? தற்பொழுது காவலர்கள் என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க? கள சூழல் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக கௌதமி, அதாவது திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பள்ளிவாசல் சார்பில் நேற்று சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று சமூக நல்லிணக்கத்திற்காக ஆடு கோழி பலியிட்டு சமப்பந்தி விருந்து நடைபெறப் போவதாக பள்ளிவாசல் சார்பில் தகவல் வெளியாகி உள்ளதாக தகவலை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் ஆலயம் செல்லும் சிக்கந்தர் பாதுஷா சமாதி அருகே உள்ள இஸ்லாமியர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு தற்போது இரும்பு பேரிகள் கொண்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் சற்று பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கடந்த மாதம் இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் பாதுஷா மலையில் கந்தூரி வழிபாடு செய்வதற்கு கோழி மற்றும் ஆடுகள் பலியிட சென்ற பொழுது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவப்பட்டு வருகிறது. இதன் நிலையில் இன்று நேற்று சந்தனக்கூடு திருவிழா திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற நிலையில் அதைத் தொடர்ந்து இன்று பள்ளிவாசல் சார்பில் சமூக நல்லிணக்கத்திற்கான ஆடு கோழி பலியிட்டு சமப்பந்தி விருந்து நடைபெறப் போவதாக தகவலை அடுத்து சுமார் மலைக்கு செல்லக்கூடிய பாதையை அடைத்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் மலை மேல் உள்ள சிக்கந்தர் பாதுஷா சமாதியில் தொழுகைக்காக மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கையில் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் எடுத்து செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டு அனைத்தையும் சோதனை செய்த பின்னரே இஸ்லாமியர்கள் மலை மேல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆடு கோழி போன்றவற்றை கட்டப்பைகளிலோ இல்ல வேறொரு பாத்திரங்களிலே வைத்து மறைத்து செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பினை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதால் சிறு குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் மற்றும் பால் பிஸ்கட் உள்ளிட்டவை மட்டுமே அனுமதித்து மற்ற எந்த ஒரு உணவுப் பொருளாகவும் கீழே வைத்துவிட்டு செல்ல வேண்டும். இல்லையென்றால் உணவை அருந்திவிட்டு மேலே செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இதனால் பள்ளிவாசல் அருகிலும் திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் ஆலயம் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா மலைக்கு செல்லக்கூடிய பாதைகளில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.